Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி தக்காளி குர்மா. இதை எப்படி சட்டுன்னு 10 மினிட்ஸ்ல இந்த குர்மா பண்றதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். ரொம்ப ஈஸியான குர்மா இது. இது எப்படி பண்றதுன்னு இப்ப பாப்போம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 3 பத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அது கூடவே ஒரு 7-8 முந்திரி போட்டுருங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் மிளகு. நம்ம வேறு எந்த மிளகாத்தூள் எதுவும் போட போகிறது கிடையாது. இந்த மிளகும் பச்சை மிளகாயும் தான் காரம் கொடுக்கும். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கல்பாசி ஒரு 2 எடுத்து போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா இது குருமானால நம்ம கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வேறு எந்த வெஜிடபிளும் போட போகிறது கிடையாது. வெறும் தக்காளியும் வெங்காயம் தான் மெயினாக போட போகிறோம். இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் அவசரத்துக்கு நம்ம இந்த குருமாவை ஈஸியாக பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த குருமா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நம்ம சிக்கனோ இல்லை மட்டன் கூட இதே ஸ்டைலில் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லேசாக வதக்கிடுவோம். இப்போ இது தக்காளி குருமானால் பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளியை எடுத்து நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இந்த தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்கினா போதும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் தான் இந்த குருமா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம லேசாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். நம்மளோட சூப்பரான தக்காளி ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாங்க. இப்போ விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அசல் ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.